வேணாம். First pilot camp திருப்பத்தூர் பேரூராட்சியில் நவம்பர் 2023 கேம்ப் நடைபெற்று மேலும் 18/12/2023 5/1/2024 வரைக்கும் கேம்ப்ஸ் நடைபெற்று அதில் 8883 பெட்டிஷன்ஸ் நம்ம பெறப்பட்டது நகர்ப்புற பகுதிகளில் நடக்கிறோம். அதில் 6946 பெட்டிஷன்ஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1778 பெட்டிஷன்ஸ் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லாதனால தள்ளுபடியான மனுக்கள் எண்ணிக்கை. இப்போ இன்றைய தினம் தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பிச்சு வச்சு சிவகங்கை மாவட்டத்திலையும் காலையில் இந்த முகாமானது நடைபெற்று இப்போ வரைக்கும் 230க்கும் மேற்பட்ட மனுக்கள் பதிவாயிருக்கு. இப்போவுமே மனுதாரர்கள் மனுக்கள் பதிவதற்காக வந்துட்டே இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 445 ஊராட்சி பகுதிகளுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த திட்டம் முகாமானது நடைபெறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இன்றைக்கு முதல் முகாமில் 3 ஊரக பகுதிகள் கவர் பண்ணியிருக்கோம். மேலும் செவ்வாயிலிருந்து வெள்ளி வரைக்கும் உள்ள நாட்களில் ஒரு கேம்பில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் தொகை கவர் ஆகிற மாதிரி 3 ஊராட்சி பகுதிகள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு நாளில் 2 கேம்புகள் வச்சு கண்டக்ட் பண்ணி 13/9/2024 முதலமைச்சர் பல்வேறு சீரிய திட்டங்களை கொண்டார்கள். சாதாரண சாமானிய மக்களுக்கு சிறிய முதல் பெரிய தேவைகள் அந்த சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை நீக்கி செயல்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் மக்களுடன் முதல்வர். முதல்வரே நேரடியாக மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த முதலமைச்சருடைய பிரதிநிதிகளாக அரசின் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அதை தீர்த்து வைக்கின்ற பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள். இதுதான் மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டம். அந்த திட்டத்தை 2வது கட்டமாக ஏற்கனவே
நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் அறிவிக்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இப்பொழுது அனைத்து ஊராட்சிகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று தருமபுரி மாவட்டத்தில் அந்த திட்டத்தினுடைய விரிவாக்க பணிகளை தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இங்கு நம்முடைய மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த மனித செவ்வாய்க்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வர இந்த முகாம்கள் அறிவிக்கப்பட்ட அந்தந்த பகுதிகளில் நடைபெறும். ஆகவே இதை அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் மக்கள் தொடர்பு அலுவலர்களும் முறையாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் இந்த முகாம் நடைபெற இருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முறையாக செய்தால்தான் அது மக்களுக்கு போய் அந்த தகவல்கள் சேரும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 445 ஊராட்சிகளுக்கும் இது போன்ற முகாம்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். இன்றைக்கு கூட ஏறத்தாழ 220 மனுக்கள் சிறியது தொடங்கி பெரியது வர, அதாவது அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய தேவைகள் இன்னும் முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் சேர்ந்து அட்டை வாங்குறது கூட இன்னும் பலர் தவிர்த்திருக்கிறாங்க. பல பேர் என்னன்னா போய் மருத்துவமனைக்கு போகிறாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இது இந்த காப்பீட்டு திட்ட அட்டை வேணுமா, அது இருந்தால் தான் வைத்தியம் பார்க்க முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியுங்கிறாங்க, இல்லாட்டி பணம் கட்ட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இதை ஒன்றும் பெரிய பணக்காசு செலவு பண்ணி வாங்க வேண்டிய ஒரு அட்டை அல்ல, அடையாள அட்டை அல்ல. அதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வை அங்கங்கு அந்தந்த பஞ்சாயத்துகளில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் சரி, அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களும் கூட எல்லோரும் காப்பீட்டு முதலமைச்சருடைய காப்பீட்டு அட்டையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆங்காங்கு பிரச்சாரங்கள் செய்யும். இப்போ முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களை மக்களுக்கு செய்வதில் ஆர்வமாக இருக்கிறார். ஆக அந்த திட்டத்தினுடைய பலனை இடையில இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகள், அதே போல இயக்கத்தை சார்ந்தவர்கள், பல கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட அந்த விழிப்புணர்வு மூலமாக மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தால்தான் 100% மக்களும் இந்த பலன்களை பெற முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு பெறப்பட்ட மனுக்கள் விட பல மனுக்கள் உடனடியாக தீர்வு காணப்பட்டு உரியவர்களுக்கு இந்த மேடையிலேயே வழங்கப்பட இருக்கிறது. இது தவிர்த்து பல்வேறு மனுக்கள், ஏற்கனவே பெறப்பட்ட மனுக்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் சார்பில் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு 37 நபர்களுக்கு பல்வேறு வகையான கடன், பயிர்கடன், கரும்பு சாகுபடி செய்ய, வாழை சாகுபடி செய்வதற்கு என்ற கான்செப்டை, கால்நடை வளர்ப்பு திட்டம், இப்படிப்பட்ட பல திட்டங்களின் மூலமாக 37 நபர்களுக்கு 39,19,550 ரூபாய் வழங்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மையினரின் சார்பில் 7 நபர்களுக்கு 42,000 மதிப்பிலான உதவிகளும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு 3,50,000 ரூபாய் அரசின் சார்பில் வழங்குவது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக அதை நிவர்த்தி செய்வதற்கு முதல் பயனாளிகளாக இப்பொழுது 2 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 7 லட்சம், மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 72,500 ரூபாய் மதிப்பிலான உபகரணம். இன்னும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பில் 4 பேருக்கு ஒரு 23,50,000. ஆக இப்படி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 64 பயனாளிகளுக்கு 70,84,000 ரூபாய் இன்று உரியவர்களுக்கு ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்குது.
ஆக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில இரவு பகல் வராமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிக்கின்ற திட்டங்களை அரசு அலுவலர்கள் முறையாக கொண்டு வந்து சேர்த்தாலும் கூட அதனுடைய பலனை பெற இருக்கின்ற பலனாளிகள் அதை ஆர்வத்தோடு நீங்கள் அந்த திட்டங்களில் உங்களை ஆய்வுகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மகளிர் சேவைகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான மகளிர் சேவை நன்கொடை வழங்கப்படுகிறது. அம்மன் மகளிர் சேவை குழு மதிப்பீட்டிலான கடனுதவிக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் காலையிலிருந்து இங்க வந்திருக்கீங்க. 3 கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த புதிய துறை உருவாக்கப்பட்டது. முதலமைச்சர் உதவி மையம் ஆகியவற்றை உள்ளடக்கி முதலமைச்சர் முகவரி என்ற புதிய துறையை